நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, ஷார்ட் டைம் பீரியடில் நான் ட்ரேடிங்கை கற்றுக்கணும். நான் இப்பவும் சொல்கிறேன், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு அப்படிங்கிறது இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ கற்றுக்க போகிறது கிடையாது. நீங்கள் செல்ஃபாக தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க, செல்ஃபான ஓன் அக்கௌண்ட்டில் தான் வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்க. நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், ஒரு டேக்கு இத்தனை ட்ரேட் தான் எடுக்கணும். காலர் தூக்கி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ரீஃபண்ட் கேட்டது கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராப்பரான எஜுகேஷனை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், நான் எங்கே போயிட்டு கற்றுக்கலாம். ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்ட்டு ஆரம்பித்தது நம்மளோட ட்ரேட் தான். பட் நம்ம ட்ரேட் ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொண்டு நிறைய மென்டார்ஸ் ட்ரேடிங்கை ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட். ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை இன்ஸ்டேட் பண்ணும்போது அதை இன்னொருத்தவங்களும் இன்ஸ்டேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. ஓகே, வெல், இப்போது நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமை பற்றி நம்ம பேச போகிறோம். என்னடா இவங்க எஜுகேஷன் சிஸ்டமை பற்றி நம்ம பேச போகிறாங்க, அப்படி என்னடா இவங்களோட எஜுகேஷனில் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஃபஸ்ட்டு திங் எங்களோட கோர்ஸோட குவாலிட்டி, ஐயோ நம்ம ஃபீஸே வாங்குறது இல்லை அப்படிங்கிறதுனால உங்களோட கோர்ஸோட குவாலிட்டி குறைஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. 100% இல்லை 200% கோர்ஸோட குவாலிட்டி 1% கூட நாங்கள் குறைக்க மாட்டோம். ஏன்னா எங்களோட கோல் அப்படிங்கிறது வேறு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் என்ன கோல் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது என்னோடய வீடியோஸை பார்க்குற உங்களுக்கு தெரியும். ஸோ வி ஆர் பில்டிங் அ பிக் கம்யூனிட்டி. ஸோ அதுக்கான ஸ்டெப் எடுத்து போயிட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதம் முடிச்சுட்டு போய் இப்போ வரைக்குமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட நான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எங்களோட ஜோர்னி, எங்களுடைய திங்கிங், எங்களோட வே எல்லாமே அவங்கள ப்ராஃபிட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஸ்டெப் எடுக்கோம். ஏன்னா எங்கள் கூட லைஃப் ஜோர்னி அவங்க ட்ராவல் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இன்னுமே நிறைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் ட்ரேட் வந்துக்கிட்டு இருக்குது. வி ஆர் பிளானிங் மோர். கண்டிப்பாக அதை எல்லாமே இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அது என்னங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் வி ஆர் பில்டிங் த கம்யூனிட்டி. அதை தான் நான் இந்த இடத்துல இப்போவும் திரும்பி சொல்கிறேன். வி ஆர் பில்ட் அ பிக் கம்யூனிட்டி ஃபார் த ட்ரேடர்ஸ். ஏன்னா திட்ட நீங்கள் எங்களோட ஆஃபீஸில் உட்காந்து ட்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, ஷார்ட் டைம் பீரியடில் நான் ட்ரேடிங்கை கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்லேருந்து எல்லோரும் கொஞ்சம் வெளியில் வாங்க. ஷார்ட் டைம் பீரியட்லலாம் கற்றுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் கேட்குறது, என்னோடய கிளாஸ் டூரேஷன் 1 மாதம் 2 மாதம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நாளா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஓப்பனப்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கம்பல்சரி ட்ரேட் 1 மாதத்துலேருந்து 2 மாதம் கோர்ஸ் டூரேஷன் இருக்கும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. ஏன்னா 1 மாதம் 2 மாதம் கோர்ஸ் டூரேஷன் வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த இடத்துல நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறேன். ஆனால் இங்கே நிறைய மென்டார்ஸ் 1 வீக்கில் சொல்லித்தராங்க, 3 டேஸில் சொல்லித்தராங்க, 1 டேயில் சொல்லித்தராங்க. ப்ளீஸ் ஷார்ட் டைமில் கற்றுக்கணும்னு நினச்சி வெளியில் எங்கேயும் போகாதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் மென்டாரை சூஸ் பண்ணுங்களேன். லாங் டேர்ம் எந்த மென்டார் சூஸ் பண்ணாங்க சொல்லுங்கள். ஏன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது கடல். நான் இப்போவும் சொல்கிறேன், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு அப்படிங்கிறது இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ கற்றுக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் கற்றுக்கிறதுக்கே 2லேருந்து 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸிங் ஸ்டேஜ்னு இருக்குது. ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸிங்லேயே இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்கு 8லேருந்து 9 மாதம் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் எங்கே கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் நம்ம ட்ரேட் அவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்கள் ஸ்டோருக்கு வாங்கன்னு தான் சொல்கிறோம். வி ஆர் ஆல்வேஸ் வெல்கமிங் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கிட்ட கிளாஸ் படித்து முடிச்சதுக்கப்புறமே எங்களோட ஃப்ளோரில் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ தான் கைடன்ஸ் கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இது டைம் எடுக்கும். சொல்லிக் கொடுக்குறது எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். பட் அது நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு மார்க்கெட்டில் ஒரு மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஒரு மார்க்கெட்டில் ஒரு மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகும், ரைட்? ஸோ அப்படி சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் கேபிட்டல் வச்சுக்கிட்டா நீங்கள் கோர்சஸை ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் தெளிவாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏன் கேபிட்டல்? ஃபஸ்ட் கேபிட்டல்னால் என்ன? ஏன் கேபிட்டல்? ஃபஸ்ட்டு கேபிட்டல்னால் என்ன? கேபிட்டல் அப்படின்னா ஒரு முதலீடு.
ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிட்டல் தேவை. அதே மாதிரி தான் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு கேபிட்டல் தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். கேபிட்டல் இல்லைன்னா உங்களால் எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? உடனே சொல்லலாம், ஃபண்டட் அக்கௌண்ட் சொல்லலாம். வேலைக்கு ஆகாது. ஃபண்டட் அக்கௌண்ட்டில் எத்தனை மென்டார்ஸ் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரேட் பண்ணி இவ்வளோ பேர் ப்ராஃபிட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும்? முடியாத காரியம். வெறுத்து போயிடுவீங்க. நீங்களே வெறுத்து போயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம், ரெண்டாவது செகண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகி ஃபெயில் ஆகி 1,00,000 ரூபாய் கிட்ட நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வே உங்களோட ஓன் மணியில் செல்ஃபாக ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. அந்த 10,000 நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் போடுறது இங்கே ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய 1 ரூபி கூட உங்களோட ரியல் மணியாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னாங்க. நான் வேணா பட்டன் ஃபண்டட் அக்கௌண்டோட மாடல் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? பட் ஃபண்டட் அக்கௌண்ட் கம்பெனிஸ் எல்லாருக்குமே ப்ராப்பரான வித்ட்ரால் தராங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் பீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லா ஃபண்டட் கம்பெனிஸும் லெஜிட் கிடையாது. அதேமாதிரி எல்லா ஃபண்டட் கம்பெனிஸும் 100% பே அவுட் பண்ணுறாங்கன்னு கேட்கறதுக்கு உறுதி கிடையாது. இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், நம்மளுடைய ஃப்ரீ கோர்ஸ் ஜேர்னியாக இருக்கணும். என்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை, நானே ஒரு சின்ன கேபிட்டலாக வச்சு நான் ட்ரேட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணலான்னு தான் நான் பிளான் பண்ணேன்னா அதுக்குமே நம்ம தேஜினிஸர் சான்சஸ். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் கிடையாது, இந்த ஒரு ப்ராஃபிட் கேரண்டியும் கிடையாது. செல்ஃபாக உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்டில் ஓன் ட்ரேட் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவதுமே அதே தான். இந்த ப்ரோக்ராமில், இந்த 30,000 ப்ரோக்ராமில் நீங்கள் பே பண்ண போகிறது ஜஸ்ட் 30,000 மட்டும்தான். தேஜினிஸ்க்கு அதில் ப்ராப்பரான ஜிஎஸ்டி பே பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் நம்ம சொல்லலை. ஆனால் இந்த கோர்ஸ் ஃபீஸுக்கு உங்களுக்கு அந்த ஃபீஸுக்கான கேபிட்டலை நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவேன். செல்ஃப் ட்ரேட் பண்ணணும். சிம்பிள் ரூல் தான். ஒரு டேக்கு இவ்வளோ தான் ட்ரேட் எடுக்கணும். உங்கள் எமோஷனலாக மிஸ்டேக் பண்ணக்கூடாது, சைக்காலஜிக்காக மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்ண தான் இந்த மாதிரி ரூல்ஸை வச்சு அந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஜெயிக்கலாம். 1 lakh கேபிட்டல் இருந்தால் நான் என்ன சொன்னேன்? நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், செல்ஃப் ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருக்கேன். உன்னோட கேபிட்டலில் ப்ராப்பரான ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக ட்ரேட் எடுத்து என்னோடய ரூல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு, ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், ஒரு மந்த் ஒரு டேக்கு இத்தனை ட்ரேட் தான் எடுக்கணும், கோல்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது, அது பெருசிய லாஸை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்? இதெல்லாம் தாண்டி உன்னோட கேபிட்டல் ரூல்லாம் ஃபாலோ பண்ணி உன் கேபிட்டலே 0 ஆயிடுச்சுன்னா அந்த கேபிட்டலை நானும் ரீஃபண்ட் பண்ணி தரேங்க. என் ரூலாக இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே உனக்கு கேபிட்டல் நான் ரீஃபண்ட் பண்ணி தரேங்க. வேற யார் சொல்கிறா? நான் சொல்கிறேன்ல. ஏன் சொல்கிறேன்? அப்போது எனக்கு தெரியும், கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட கேபிட்டல் யாரோட கேபிட்டலும் இந்த இடத்துல 0 ஆக போகிறது கிடையாது. ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். அப்போ லாஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. சீரியஸாக ஃப்ராங்காக சொல்கிறேன். ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணனா என்கிட்ட நான் இத்தனை வருஷம் 1 வருஷமாக காலர் தூக்கி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ரீஃபண்ட் கேட்டது கிடையாது. லாஸ் பண்ணல. ஒரு பக்கம் அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. லாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் மிஸ்டேக் பண்ணுறோன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு அதை திருத்திக்கிறவங்க இங்கே இருக்காங்க. அப்போது 1 வருஷமாக நான் காலர் தூக்கி விட்டு சொல்கிறேன், 1 வருஷமாக உன்னோட கேபிட்டலில் நீனே என்னோட ரூலை ஃபாலோ பண்ணாமல் 0 ஆக்கிட்டேன்னா நானே ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் சொல்ல. எந்த ஒரு கொம்பனால இது முடியுது? நான் கேட்குறேன். நான் பண்ணுறேன்ல. ஏன் பண்ணுறேன்னா எனக்கு தெரியும் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ். கம்ப்ளீட்டாக சொல்லி 0வே ஆகாது. ஏன் 0 ஆகாதுன்னா ரூல்ஸ் அந்த மாதிரி, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் இங்கே. அதுக்கான ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் அவங்களுக்கு புரியணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட அந்த அப்ரோச் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். அதில் அவங்க ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள யாராலையும் அசைக்க முடியாதுங்கிறது தான். இங்கே நாங்கள் சொல்கிறதுமே நாங்கள் கைட் பண்ணுவோம். என்ன கைட் பண்ணுவோம் அப்படின்னா, நீ ஒரு ஸ்டூடெண்ட் லாஸ் பண்ணாங்கன்னா ஏன் இந்த லாஸ் ஆச்சு, எதுக்காக அந்த லாஸ் ஆச்சு, ஏன் இந்த தப்பு பண்ணீங்க, நாங்கள் ஏன் ஃப்ளோருக்கு வாங்க சொல்கிறோம். நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஃப்ளோரில் இருந்துட்டு போகலாம். அதுக்கான அசஸ் உங்களுக்கு 100% உண்டு. ஃப்ளோருக்கு வாங்க,
நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக்ஸோட பக்கத்துலேயே இருக்கும். என்ன மிஸ்டேக்கு, ஏது மிஸ்டேக்கு, இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணேன், ஏன் ட்ரேடு கிடைக்கல, இந்த இடத்துல இந்த விஷயம் என்ன, எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் ஒரு புதுசாக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறது, இவ்வளோ விஷயங்கள் பண்ண இதெல்லாமே வித்தவுட் ஃபீஸ். இது எல்லாமே வித்தவுட் ஃபீஸ். சிம்பிளாக புரிஞ்சுக்கும். ஒன்று 1 lakh கேபிட்டல் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு அசஸ் த நோ ஃபீஸ். இல்லை என்ன 1 lakh இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் த another program for the 30,000. இப்போ எனக்கு ரெண்டுமே இல்லை, நான் ரொம்ப இதாக இருக்கேன் அப்படின்னா யூ கேன் சூஸ் த பெய்ட் கோர்ஸ். அந்த பெய்டு கோர்ஸ் தான் உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நான் ஃபண்டட் கம்பெனிஸ்னா ஹே ஹேவ் டு பர்ச்சேஸ் வித் யூ. நான் உங்களுக்கு வாங்கி தரது இன்னொரு கம்பெனி தான் வாங்கி தரேன். பட் அது என்ன வேணாலும் நடக்கலாம். we are never given any assurance. ப்ராஃபிட்ஸ் வரலாம், வராமல் போகலாம், எனிதிங் இட் பி. பட் உங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை நான் அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணி தருவேன். நான் வேறு கம்பெனிகிட்ட நான் வாங்கி கொடுப்பேன். அதுவும் வந்து இந்த லோக்கல் கம்பெனிகிட்ட நான் வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது. ஓகேவா? டாப் லெவலில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ்னா உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட்டும் வரும். உங்களுக்கான பேமெண்ட்ஸை கம்பெனி சைடில் நாங்களே பே பண்ணுவோம். இவ்வளோ விஷயங்களை நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான எஜுகேஷனை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், நான் எங்கே போயிட்டு கற்றுக்கலாம், யார்கிட்ட போயிட்டு படிக்கலாம், எனக்கு எத்தனை நாள் கோர்ஸு செட் அவுட் ஆகும். நான் 1 வீக்கில் நான் கோர்ஸை கற்றுக்க போகிறேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அவங்க ஏமாற்றாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். 1 வீக் எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க அப்படின்னா 1 வீக்கில் ஒன்றுமே கற்றுக்க முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் ஃபுல் டே நான் கிளாஸ் சொல்லிட்டேனாலும் ஒன்றுத்தையும் உங்களை கற்றுக்க முடியாது. ஏன்னா எப்படிங்க நம்மளோட மைண்டு ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமில். அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த அக்செப்டன்ஸுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். ஸோ அதனால தான் நம்ம டீம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டேக்கு இத்தனை மணி நேரம் கிளாஸ் இருக்குன்னு சொல்லுவோம். எல்லா நாளும் ஒரே விஷயத்தை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணும். ஒரு கான்செப்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். ஒரு கான்செப்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வர மிஸ்டேக்ஸை லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். உங்கள் பக்கத்தில் இருந்து கைடன்ஸ் கொடுக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி தான் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒரு எஜுகேஷனை சூஸ் பண்ணுங்கள். அந்த எஜுகேஷனை வந்து ப்ரிப்பரபிளாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான எண்ணங்கள். எனவே அண்டில் பை. See you all.